வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரட்சு உலாக். நான் உங்கள் ரட்சகன். இப்போது நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்திலேருந்து வல்வெட்டித்துறை போயிட்டுருக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா வல்லை மேம்பாலம் அப்படின்ட்டு, இது வல்லை பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் இருக்கும். நாம் இங்கே யாழ்ப்பாணத்திலேருந்து வல்வெட்டித்துறை எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழீழ மக்களுக்காகவும் உலகத் தமிழ் மக்களுக்காகவும் போராடி, தமிழீழத்திற்காக போராடி உயிர் நீத்த நமது தமிழீழத் தலைவர், ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம். அது வல்வெட்டித்துறையில் இருக்குது. அவர் குழந்தைய அங்கே தான் பிறந்தார், அங்கே தான் அவர் வளர்ந்தார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். அது நம்ம இந்தியாவில் இருக்கும் போதுலேருந்தே அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம். இன்னொன்று, தலைவர் பிறந்த இடத்த பார்க்கணுன்றது மிகப்பெரிய கனவு. இப்போ எப்படி இங்கே இருக்கிற மக்கள் அங்கே ரஜினி, விஜய், அஜித்தை பார்க்கணுன்ற ஒரு கனவோடு இருக்காங்களோ, அந்த மாதிரி நான் தலைவர் பிறந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு. அந்த கனவை தான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறேன். வாங்க போகலாம். வல்வெட்டித்துறை போகும்போது என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். அங்கே போய்ட்டும் என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. ஒரே நல்ல மழை இப்போ ஸ்டார்ட் ஆகுது, புறப்படுவோம். அவர் எவ்வளோ ஜாலியாக சொல்ல, போலீஸை கேட்டால் அவனே சொல்லுவான். அவர் பிறந்த நாள் டைமில் அங்கே ஏதாவது போலீஸ் இருப்பாங்க போல இருக்கு. உள்ளே விட மாட்டாங்க பார்க்குறதுக்கு. இது பக்கமா போலீஸ் நிலையம். இதாங்க வல்வெட்டித்துறை சேவை நிலையம் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன், எல்லாமே அரசு சம்மந்தப்பட்ட எல்லா அலுவலகமும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், வல்வெட்டித்துறை நகராட்சி. ஸோ இதான் அந்த மெயின் ஜங்ஷன். இங்கே வந்தாச்சு. வாங்க, வல்வெட்டித்துறை அம்மன் கோயிலுங்க இது. இந்த கோயில் பேர் எதுனா ப்ரோ? அம்மன் கோயில் தான். பாருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க. நம்ம அந்த கோயிலை கூட அப்புறமா பார்த்துட்டு போடுவோம். இந்த இடம் தான் வந்தாச்சு. தான் மெயின் இடம். ஸ்லோ போங்க, நிப்பாட்டுங்க ப்ரோ. இதாங்க வல்வெட்டித்துறையில் எம்ஜிஆர் செல்லெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த ஆலமரம் இருக்குல்லங்க, இந்த ஆலமரத்துலேருந்து லெஃப்ட்டு போனால் தான் தலைவருடைய வீடு. இப்போ இருங்க, இறங்கி பார்க்கலாம். போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா? போங்க. யாரும் இல்லை அதெல்லாம் இங்கே இல்லை. அப்போ ஆர்மி இங்கே நின்றுட்டு இருந்தாங்க ஒரு டைம். இதாங்க இந்த லெஃப்டில் தாங்க வரும். இந்த ப்ளூ கலர், ஆமாம் அந்த ப்ளூ கலர் சேவர் தாங்க தலைவருடைய வீடு.
சரி ப்ரோ, நீங்கள் கார் எடுத்துகிட்டு போய் அங்கே நிப்பாட்டிடுங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு வரேன். பாருங்க, அதாங்க அந்த சுவர் கூட அழிஞ்சிருச்சு. ஆனால் அதை வந்து இப்போ எழுதி வச்சுருக்காங்க, இறங்கி பார்ப்பாருங்க. தலைவர் வந்து பிறந்து வாழ்ந்த இடம். இங்கே இருந்த வீடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது, அந்த லாஸ்ட்டில் வேப்ப மரத்துக்கு அடியில். அதை எடுப்போம். இப்போதைக்கு இந்த சுவர் மட்டும்தாங்க அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளம். இந்த சுவர் தான். இதுக்கு முன்னாடி அந்த பழைய சுவர் அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ அதையுமே வந்து யாரோ பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. பெயிண்ட் அடித்து சும்மா நார்மலாக ஏதாவது இதில் தலையால் எழுதி வச்சுருக்காங்க, பிரபாகரன் வீடு அப்படின்ட்டு ஒரு அடையாளத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வீடுன்ட்டு ஒரு பழைய எழுத்து இருந்தது. அது இப்போ இல்லை, அது இப்போ அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாகவே இங்கே இருக்கிறது இந்த ஒரே ஒரு சுவர் மட்டும்தாங்க இருக்குது. சுவர் தான் இருக்குது. மற்றதெல்லாம் அந்த காலி நிலம் தான், காணின்னு சொல்லுவாங்க. வெறும் காலி நிலம் தான் இருக்குது. சோளச்செடி. அங்கே வந்து இப்போ ஒரு பழங்காலத்து கிணறு இருக்குது அந்த லாஸ்ட்டில். அது கிட்ட போய் பார்ப்போம். தமிழ் உறவுகளே, இதுதான் நம்முடைய தமிழீழ தாயகத்தின் தலைவர், ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்ததற்கான, அவர் பிறந்து வளர்ந்த ஒரே ஒரு இடம், அதற்கு அடையாளமாக இருக்கிற ஒரே இடம் இதுதான். இந்த சுவர் தான் இப்போதைக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய சுவராக இருந்தது. அதை கூட நல்ல வேலை யாரோ பெயிண்ட் அடித்து அதுக்கு வந்து பேர் மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. அவர் இருந்ததுக்கான இடம் ஒரு பின்னாடி ஒரு வீடெல்லாம் இருந்தது அப்போது. அதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ வெறும் நிலமாக வச்சுருக்காங்க. ஸோ அடையாளமாக இந்த ஒரே ஒரு சுவர் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே இந்த சுவரை பார்க்குறதுக்கு தான். இதை பார்த்தா தலைவரை பார்த்த மாதிரி ஒரு பெரும் சந்தோஷம், பேர் ஆனந்தம் அந்த இதில் தான் இருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தலைவருடைய வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். இதாங்க அந்த சுவருடைய பின்பகுதி. இங்கே பாருங்கள், அவங்கவுங்க அடையாளத்துக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க. லவ் யூ தலைவர். ஸோ தலைவர், அதுக்கப்புறம் வந்து ஏதோ எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க அன்பு அங்கேயே வந்து பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேலுப்பிள்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க, வேலுப்பிள்ளை போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க அடையாளத்துக்கும் இங்கே ஒன்று எழுதியிருக்காங்க. நம்ம அடையாளத்துக்கு ஏதாவது எழுதுவோம். நண்பர்களே, நம்ம இவ்வளோ தூரம் கடல் கடந்து பயணம் செஞ்சு வந்ததே இந்த புனித மண்ணில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தனோ அது வந்து நிறைவேறிச்சு. முள்ளிவாய்க்கால் இடத்த போய் பார்க்கணும். இங்கே தலைவர் பிறந்த இந்த மண்ணில் இந்த மண்ணில் வந்து நான் நிற்கணுன்றது தான் என்னுடைய பெருநாள் கனவு. இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக ஒரு புல்லரிக்கிற மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கிற அளவுக்கு நமக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இடம் இது. ஏன்னா உலக நாடுகளையே கதிகலங்க வைத்து உலக நாட்டில் இருக்கிற ஆர்மியில் எவ்வளோ பெரிய டேலண்டான ஆளுகள்லாம் ஐடியா கொடுத்து இவரை வந்து இவருடைய படைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே திணறி போன ஒரு தருணம் தான் யுத்தம் நடந்த நேரம். அப்படி பல நாடுகள் ஒன்று கூடி தலைவரை வந்து வீழ்த்தினாங்க, துரோகத்தாலையும் வீழ்த்தினாங்க. பல நாடுகளின் ஆயுத பலம் கொண்டு வீழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் தமிழ் இனத்தின், உலகத் தமிழர்களின் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தலைவருடைய அவர் பிறந்த மண்ணில் நான் நின்று பேசுகிறேன். இதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த மண்ணுக்கு நான் வந்ததே என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நேசித்த தலைவர், நான் நேசித்த தமிழ், நான் நேசித்த தலைவர்களில் நம்ம தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் ஒருவர். அந்த இடத்துக்கு வந்ததில் நான் மிகப்பெரிய பெருமை கொள்கிறேன். இங்கே தான் நான் வரணுன்ட்டு, இதை பார்க்கணுன்ட்டு தான் நான் வந்தேன். இவருடைய பிறந்த நாளுக்கு நான் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. இங்கே வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நம்ம இங்கே வந்து இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம். இங்கே பர்மிஷனும் கிடையாது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ மற்ற நாட்களில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக மாறிவிடக்கூடாதோ, இல்லை மாறிவிடக்கூடாது, அப்படி மாறிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த அடையாளத்தெல்லாம் எடுத்துகிட்டு இது வெறும் மனையாக, காலி கிரவுண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தமிழர்களின் ஒரு அடையாளமாக இந்த இடத்த வந்து மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே சூழ்நிலை எல்லாம் மாறி நார்மலாக இருக்காங்க.
ஸோ இந்த நார்மலான சூழ்நிலைக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், தலைவருடைய இடம். ஸோ இங்கே இருக்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. நம்ம அவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்ததே இந்த இடத்துல வந்து பார்க்கணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றது தான். ஸோ வந்தாச்சு. இப்போ இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா காலத்தில் வாழ்ந்த ஒரு பழங்காலத்து கிணறு இருக்குங்க. இந்த கிணறு மட்டும்தான் இந்த இடத்துல அந்த அதுக்கான அடையாளமாக இருக்கிறது இந்த கிணறு. இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரம் இந்த கிணறு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வெறும் காலி மனையாக தாங்க இருக்குது, காலி மனையாக இருக்குது. இந்த சுவர் ஒன்று மட்டும் நமக்கு அந்த வீட்டுக்கான அடையாளமாக அந்த நீல கலர் சுவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த இடத்த பார்க்கணுன்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. வந்து பார்த்தாச்சு. அந்த பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கிணறு இருந்ததுக்கான அடையாளம் இதுதான். இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏதோ தொட்டி மாதிரி இருக்குது, இந்த தொட்டி. அதுக்கப்புறம் இதாங்க அந்த கிணறு. இந்த கிணறு வந்து தகர சீட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. இந்த கிணத்துக்கான அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே ஒரு 2 வேப்ப மரம் இருக்குது, இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதை விட்டு இங்கே ஒரு சின்ன மரம் இருக்குது, வேப்ப மரமும் இன்னொரு மரமும் கலந்து வளர்ந்துருக்கு. இதாங்க இதான் அப்போலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தொட்டி இந்த கிணறு, அதாவது இது வந்து வீட்டின் பின்னாடி பகுதின்னு நினைக்கிறேன். தலைவருடைய வீட்டின் பின்னாடி பகுதி, தோட்டப்புறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தோட்டப்பகுதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, நாம் வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். இங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம் தெரியுது இல்லைங்களா, இந்த ஆலமரம் தான் மெயின் ஜங்ஷனு. இந்த ஆலமரம் லெஃப்ட் எடுத்தால் தலைவருடைய வீடு. அதுக்கப்புறம் இதுக்கும் பின்னாடி வந்து எம்ஜிஆருடைய சிலை இருக்குது. எம்ஜிஆருடைய சிலை அங்கே வச்சுருக்காங்க, அதை போய் பார்ப்போம், அதை பற்றியும் பேசுவோம். இப்போ இது வந்து பாதுகாப்பாக அந்த இடத்த வந்து பராமரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. ஏன்னா அந்த இடத்த வந்து ஒரு தோப்பு புதராக விடாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி முள்வேலி அமைச்சு இந்த இடத்த வந்து பராமரிக்கிறாங்க. அது வரைக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்த வந்து ஒரு புதற மாதிரி ஆக்கி விட்டு அது பெருசாக யாராலையும் கவனிக்கப்படாத ஒரு இடமா போயிடும். ஆனால் இதை வந்து இந்த அளவுக்கு பராமரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அது வரைக்கும் இந்த இடம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு எம்ஜிஆர் சிலை ஒன்று இருக்குங்க. இந்த எம்ஜிஆர் சிலையை வந்து பார்ப்போம். இதாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிலை வச்சு இங்கே வந்து வருஷம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய அளவில் கேக் வெட்டி இங்கே வந்து கொண்டாடுவாங்க போல இருக்குது. இங்கேருந்து போய் இந்த லெஃப்ட் எடுத்தால் தாங்க தலைவருடைய வீடு. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே